ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பினாயிலுக்கு ஒரு சாஃப்ட் சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. காஸ்டிக் சோடா, விளக்கெண்ணெய், செக்லாட்டில் எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க. பலசர கடையில் இருக்கிற எண்ணெய் வேண்டாம், குவாலிட்டி கிடைக்காது நமக்கு, அதனால் செக்கெண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க. ஆர்ஓ வாட்டர், இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் 150 ml ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் காஸ்டிக் சோடாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம். ஹீட் ஆகும், தெளிஞ்சு தண்ணி மாதிரி ஆகணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் 600 ml சேர்த்துக்கோங்க. அதோட காஸ்டிக் சோடா டையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் 400 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கரெக்டாக 750 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா திக்காகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் 750 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்ல கலர் கிடச்சிருக்கு. 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும், நல்ல திக்காக. 24 மணி நேரம் ஆயிடுச்சு. பினாயில் சாஃப்ட் சோப் ரெடி. திக்காக நல்லா கிடச்சிருக்கு, நமக்கு ஒரிஜினல் கலர் கிடச்சிருக்கு. ஒரிஜினல் செக்கு என்னன்றனால நமக்கு அந்த கலர் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 700 கிராம் சாஃப்ட் சோப் கிடச்சிருக்கு. பினாயில் சாஃப்ட் சோப்புக்குரிய மெஷர்மெண்ட்: காஸ்டிக் சோடா 50 கிராம், காஸ்டர் ஆயில் 400 ml, ஆர்ஓ வாட்டர் 750 ml. நல்ல மார்ஜினுக்குரிய பிஸ்னஸ். பினாயில் சாஃப்ட் சோப் ரெடி. பினாயில் சாஃப்ட் சோப் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. பினாயில் சாஃப்ட் சோப் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.